சமூகம் இருக்குது. ஃபேன்ஸ் என்ஜாய் பண்றது அத தலை நல்ல ஐப்பு தான். பத்தி குச்சி பத்தி காடுதான் யாரும் வந்து உரசற வரைக்கும். தலை தரிசனம் இருக்கு, அவ்வளவுதான். வேற எதுவுமே சொல்றது எதுவுமே இல்லை. நாளைக்கு தலை திருவிழா இருக்குது, அவ்வளவுதான். எதுவுமே கிடையாது. தலையோட எல்லாத்தையும் தலை தான் பிடிக்கும். வேற என்ன சொல்றது இருக்குது? வேற எதுவுமே கிடையாது. சமூகம் இருக்குது. ஸோ ஹாப்பி. படம்லாம் இவரோட அரசியல் இல்லாத ஒரு படமா இருக்குது. எப்பவுமே தலையோட படம் வந்து அரசியல் கிடையாது, அடிமை கிடையாது. ஃபேன்ஸ் என்ஜாய் பண்றது அதாவது அந்த காலத்துல எப்படி ரஜினிகாந்த் சாரை பார்த்தோம் அந்த மாதிரி தலையை அந்த டைம் பார்த்துட்டு இருக்கோம். ஹாப்பி. தலை நல்ல ஐப்பு தான். படத்தை பத்தி யோசிக்கல. தலை நல்ல ஐப்பு தான். தியேட்டரு ஏப்ரல் 9ஆம் தேதி நார்மல் டேஸ் எல்லாம் ஒழுக்கம் சுத்திட்டு இருக்கும். ஏப்ரல் 10ஆம் தேதி மட்டும் ஒழுக்கம் ஆடும். நான் வந்து பெங்களூர்ல இருந்து வந்திருக்கிறேன். தரிசனத்துக்கோசம் தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். தலை நம்ம தலை தரிசனம் நான் பாக்குறதுக்கோசம் தான் வந்திருக்கிறேன். வேற சொல்றது எதுவுமே இல்லை. இந்த படம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஃபைட்டு தான், எல்லாம் அடி தான், அடி தடி. அதாவது நான் சொன்னார் பாருங்க, பத்தி குச்சி பத்தி காடுதான் யாரும் வந்து உரசற வரைக்கும். ஆனா இவரை உரசனாங்கன்னா கதையே கந்தல். அதாவது நம்ம ஊர் மக்கள் வந்து சாதாரணமாக கிடையாது, எல்லாருமே வந்து ஃபயர். அவரை போல யாரும் கிடையாது. அவர் வந்து உழைப்பாளி, உழைக்கும் மக்கள். எங்களை மாதிரி கஷ்டப்படு, வாழ்க்கையில் முன்னேறி வா. அந்த மாதிரி தான் இவர் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு முன்னேறி தான் வருவார். இது வரைக்கும் அவர் அரசியல் பற்றி ஒரு வார்த்தை சொன்னதும் கிடையாது, செஞ்சதும் கிடையாது. அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கிறாரு. அதுதான் எங்கள் தலை மாஸ். அவர் ஃபஸ்ட்டு சீனில் அவர் வரதே வேற லெவலில் இருக்கும். அவர் வரதே அதாவது என்ன சொல்கிறது, அது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு, புரியுதுங்களா? அதாவது தீனா பார்த்ததுக்கு இந்த படம் பார்த்ததுக்கு ரெண்டும் ஒன்று சாமி. அது மாதிரி அவர் எங்கள் குலசாமி மாதிரி, புரியுதுங்களா? தலைக்கு வயசானாலும் தலை ஒன்று தான். தலை இல்லைன்னா வால் ஆடாது.